கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1:1-2. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். கவனிங்க, இன்றைக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை எந்த படிகளிலே, ஒவ்வொரு நிலைகளிலே தாண்டி வந்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு வர்ற செய்தி சாதாரண தேவ செய்தி அல்ல. இதை அசட்டை பண்ணாதீங்க. நல்ல கவனமாக கேட்டு கர்த்தர் நம்மை திடப்படுத்தும்படி, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பிக்கும்படி கர்த்தன் சபையை அழைக்கிறார். அல்லேலூயா. இது எங்கிருந்து வந்த செய்தி? இது யாருக்காக சொல்லப்பட்ட செய்தி? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். ஆமென். இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புஸ்தகம் மாத்திரம் இந்த வேதத்தில் இல்லைன்னா சபையின் சரித்திரம் அப்படியே நட்டாற்றில் விட்ட மாதிரி. சபை எதற்காக வாழ்கிறது, சபையின் லக்கு என்ன, சபையின் நோக்கம் என்ன என்பதை நாம் ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷமான புஸ்தகத்தை ஆண்டவர் நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் சாத்தான் இந்த புஸ்தகத்தை வாசிக்கவே விடமாட்டான். உனக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லி வெறும் சங்கீதமும் நீதிமொழிகளும் இதே வாசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒரு நல்ல ரெவலேஷன், வெளிப்படுத்துதலை இந்த திருச்சபைக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் இதிலே இருக்கிறது. இந்த செய்தி எங்கிருந்து வருகிறது என்றால், அந்த வசனத்தின் மையத்தை கவனிப்போம். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. So it starts from where அப்படின்னா, God, Father of God, பிதாவின் இடத்திலிருந்து குமாரனுக்கு, குமாரனிடத்திலிருந்து குமாரனை உடைய தூதனுக்கு அனுப்பப்படுகிறது. Then it goes to servant of God. யார் அப்படின்னா யோவான். அப்ப சொல்லுங்க, இந்த செய்தி எங்கிருந்து வருகிறது? பிதாவின் இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தூதனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் தூதனுக்கு வருகிறது. தூதன் மூலமாக யோவானாகிய, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வழங்கப்பட்டது. ஆக 4 ஸ்டேஜ். பிதா, குமாரன், குமாரனுடைய தூதன் மூலமாக யோவான். யோவான் எங்க இருந்தாரு? நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவில் இருந்தார். அந்த யோவானுக்கு அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 7 சபைகளுக்கு எழுதப்பட்டது. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் இந்த மெசேஜை எங்க பாஸ் பண்றாரு பாருங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதினார். கவனிங்க, பிதா, குமாரன், தூதன், யோவான் சபைகளுக்கு பாஸ் பண்றார். இந்த ஆசியாவில் உள்ள 7 சபை, ஒவ்வொரு சபை சொல்லுவேன், ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு காலகட்டத்தை சார்ந்தது. எபேசு சபை, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. ஒவ்வொருக்கும் ஒரு பேர் இருக்கு. எல்லா சபையும் தியானிக்க முடியாது. 7 சபை, சபையுடைய நிலையை குறித்து பக்தன் அழகா விவரிக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உள்ள சபை. அப்ப நமக்கு உள்ள சபையை தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உள்ள சபை எப்படி அழைக்கப்படுகிறது என்றால் லவோதிக்கேயா சபை. ஆமென். என்ன சபை? லவோதிக்கேயா சபை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ் லிபர்ட்டி என்று அர்த்தம். மக்கள் உரிமை சபை. லவோதிக்கேயா என்றால் என்ன அர்த்தம்? மக்கள் உரிமை சபை. மக்கள் சொல்றதா இன்னைக்கு. முன்னாண்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் காலம் இருந்தது, ராஜாக்களின் காலம் இருந்தது. ராஜாக்களின் காலம் படிப்படியாக குறைந்து இந்த 19ஆம் நூற்றாண்டு என்ற 1906 முதல் உள்ள சபை லவோதிக்கேயா சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆமென். இந்த சரித்திரம் தெரிஞ்சு படிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும். மற்ற சபை, எல்லா சபை ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்து. ஆதி சபை எபேசு சபை, கிபி 100 வரை இருந்த சபை எபேசு சபை.
இப்படி ஒவ்வொரு சபை, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, பிலதெல்பியா, யாராவது லவோதிக்கையான்னு பேர் வச்சிருக்கிறாங்களா சபைக்கு? வைக்க மாட்டாங்க. அதுல கர்த்தருக்கு. ஆனா இந்த காலகட்ட சபை லவோதிக்கா சபை என்று அழைக்கப்படுகிறது. ஏங்கிறத நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமா இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. இப்போ இந்த லவோதிக்கா சபைக்கு தூதன் வந்து சொல்லார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. லவோதிக்கேயா சபையின் லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், கவனிங்க, இப்போ ஏஞ்சல் மூலம் இந்த சபைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. பிதா, இயேசு, தூதன், யோவான், சபை, சபையின் தூதன் மூலமாக சபைக்கு. அப்ப 7 நிலைகளில் கடந்து வருகிறது. கவனிங்க, ஒரு விஷயம் மாறாம இருக்கணும்னா கரெக்டா பாஸ் பண்ணணும். இடையில இருக்கிறவங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, கரெக்டா மெசேஜ் போய் சேராது. இந்த காலை வேளையில் அடியான் விசுவாசிக்கிறேன், 7 நிலைகளை கடந்து இந்த திருச்சபைக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசவிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. லவோதிக்கேயா என்ற சபையின் பேரை எந்த சர்ச்சும் வைக்கிறது இல்லை. வேற எந்த சர்ச் பேரை நிறைய சர்ச் யூஸ் பண்றாங்க? சிமிர்னா, நிறைய சபைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சிமிர்னா. இன்னொன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற என்ன கேள்விப்படுவீங்க? பிலதெல்பியா சபை. ஏன் அப்படின்னா இந்த 2 சபை நிறைவான சபை. அந்த சபையில ஒரு குறைவில்லை, யாரும் குற்றம் சொல்ல முடியாத நிறைகளை கொண்டிருந்தது, நிறைந்திருந்தது. ஆண்டவரால் சாட்சி பெற்ற சபை பிலதெல்பியா சபையும் சிமிர்னா சபையும். ஆனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற லவோதிக்கேயா சபை என்பது ஒரு நற்சாட்சி கூட இல்லை, எல்லாம் குறை. இப்ப யாராவது லவோதிக்கேயா சபைன்னு பேர் வைப்பாங்களா? ஆனா லவோதிக்கேயா என்றால் என்ன அர்த்தம்? மக்கள் உரிமை சபை, டெமோக்ரசி, பீப்புள்ஸ் லிபர்ட்டி சர்ச். மக்கள் ஆட்சி சபையில இருந்தா அது ரொம்ப கேடு. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுகிறார். திருச்சபையில ஆண்டவர் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்த தேவன் லவோதிக்கா சபையில அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படிங்கிறார். எபேசு சபையில சபையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தவர். இப்போ இன்னைக்கு சில சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஆடம்பரம் என்ன, உயர்ந்த அதெல்லாம் இருக்கணும், அவசியம் இல்லைன்னு சொல்லல, அது வேணும். ஆனா அதுதான் பிரம்மாண்டமா இருக்கு. ஆண்டோடைய வார்த்தை இல்ல. நடனம், ஆட்டம், பாட்டம் எல்லாம் உயர்ந்திருக்கிறது. நேயர்கள் விருப்பம் தான். அங்க நாங்கள் சொல்ற பாட்டை தான் நீங்க பாடணும், ட்ரெண்டிங்கான சாங்ஸ் தான் பாடணும். பழைய பாட்டுலாம் எங்களுக்கு வேண்டாம். மக்களின் ஆளுகை நிறைந்திருக்கிற சபை, கடைசி கால சபை, திருச்சபை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையிலும் போதகருடைய சர்வாதிகாரம் அதுவும் இருக்கக்கூடாது. ஐ எம் a servant of Godங்கிற சிந்தை ஒரு போதகனுக்கு எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏன் நான் நினைச்சேதான் சட்டம் அப்படி நினைக்கவே கூடாது. ஆனா மக்கள் ஆளுகை நிறைந்த சபை லவோதிக்கா சபை. இன்னைக்கு நம்ம ஏன் இதை தியானிக்கிறோம்னா, நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்ம இந்த திருச்சபை மக்களின் ஆளுகையிலே போய்க்கு விடவே கூடாது. ஆமென். கர்த்தருடைய ஆளுகை வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க முடியும்? அல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காத்திய வேதம், வேத பிரிய தேவ புதல்வ சேதமடையா நடத்திடுவார். பாடுங்க. சேதம், ஆமென், சேதமடையா. இலைகள் ஊதிரா இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் ஊதிரா
லவோதிக்கேயா சபை மக்களின் ஆளுகை நிறைந்த சபை. சபையின் தூதனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. சபை, இந்த சபைக்கு தூதன் யார் அப்படின்னா சபையின் போதகன். ஆமென். போதகன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். எச்சரிப்பும் மிகவும் அவசியம். அல்லேலூயா. சபையின் முடிவை குறித்து ஒரு போதகன் நன்றாக தெளிவாக சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு போதகனுடைய கடமை. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படிங்கிறார். என்னவெனில், நல்ல கவனிங்க, 7 சபை சொன்ன கிட்டத்தட்ட 9 வசனங்கள் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வசனமாக தியானிக்க போகிறோம். இந்த 9 வசனங்களிலும் இருக்கிற கிட்டத்தட்ட 9 காரியங்கள் காணப்படுகிறது. என்ன அப்படின்னா, சபையின் பெயர் காணப்படும், பேசுகிறவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கும், 3வது சபையின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கும், 4வது சபையின் நிலை, அதுல 2 பிரிச்சுக்கலாம், நிறைகள் குறைகள். அடுத்து சபைக்கு ஆண்டவரின் பாராட்டுகள், அப்ரிஷியேட் பண்ணுவார், நிறைய பார்த்து சூப்பர்பா, அழகாக பண்றீங்க, பெஸ்டா, இன்னும் உனக்கு நான் கிருபை தரேன், பெற்றுக்கொள்ள அப்படிம்பார். அடுத்து எச்சரிப்பார், சபைக்கு ஆண்டவரின் எச்சரிப்புகள், சபைக்கு ஆண்டவரின் எதிர்பார்ப்புகள், சபைக்கு ஆண்டவரின் ஆலோசனைகள், சபைக்கு ஆண்டவரின் பலன்கள். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்டோம், ஆசியாவில் சொல்லப்பட்ட 7 சபை. ஆக்சுவலா லவோதிக்கேயா சபை பெயரளவிலும் அந்த லிட்ரலும் பார்த்தீங்கன்னா அங்க கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் உண்மையானது. வாசிக்கிற நமக்கு எதிர்கால திருச்சபையின் நிலையையும் விவரிக்கிறது. இந்த வேதாகமம் எக்காலங்களுக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பு. ஆமென். 4 அதிகாரம் இருந்தா, இந்த 3 அதிகாரம் இருந்தா சபைன்னு வரும். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வர பார்த்தீங்கன்னா சபையின் வரவே வராது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை. இன்னைக்கு உபதேசத்தை போட்டு குழப்புறாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். ஆமென். சபை கடைசி காலத்தின் எச்சரிப்பை தேவ ஜனம் பெற வேண்டும். ஆமென். நம்முடைய நோக்கம் என்ன, லக்கு என்ன, கோல் என்ன? எப்படியாவது ஆண்டுடைய ரகசிய வருகையிலே நாம் பங்கடைய வேண்டும். ஆமென். ரகசிய வருகை தள்ளிக்கொண்டே இருக்கிறது. திடீரென்று நம்முடைய மரணம் வந்தால் மரணிப்பது கிறிஸ்துவுக்குள் மரணம் நமக்கு வேண்டும். அதற்காகத்தான் இந்த எச்சரிப்பின் கூட்டங்கள். லவோதிக்கேயா கம்பளி தொழில சிறந்து விளங்கின ஸ்தலம். லைக்கஸ் என்ற பள்ளத்தாக்கில செம்மறி ஆடுகள், அதனுடைய செம்மறி ஆடுகளின் கருப்பு தோல் மிகவும் கொடிகட்டி பறந்து விளங்கின வியாபாரம் நிறைந்த ஒரு ஸ்தலம்தான் லவோதிக்கேயா என்ற இடம். பிலதெல்பியா என்ற பட்டணத்திலிருந்து 43 மைல்கள் தூரத்தில் இது அமைந்திருந்தது. இந்த பெயர் 2ஆம் அந்தியோக்கஸ் என்ற ராஜாவினால் கிமு 250 தன்னுடைய மனைவியின் பெயர் தான் லவோதிக்கேயா. அந்த ராஜா 2ஆம் அந்தியோக்கஸ் அவர் மனைவி பெயர் ஞாபகார்த்தமாக இருக்கும்படி இந்த பட்டணத்திற்கு லவோதிக்கேயா என்று பெயரிட்டார். கிபி 60 பெரிய நிலநடுக்கம் வந்தது. பயங்கர சேதாரம், அடிக்கடி நிலநடுக்கம் வரும். ஆனா யாருடைய உதவியும் தேவை இல்லை என்று சொல்லி ரோம் சொல்லுச்சு, உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமான்னு கேட்டுச்சு ரோம். ஆனா இந்த லவோதிக்கேயா சொன்னது, பரவாயில்ல, நாங்களே சமாளிச்சிருவோம், எங்களுக்கு அத்தனை வணிகம் நிறைந்த ஸ்தலம், வாணிபம் நிறைந்த ஸ்தலம் என்று சொல்லி தங்களை அப்படியே காப்பாற்றி கொண்டு துணி நெய்யும் தொழில சிறப்பாக நடைபெற்ற இடம் லவோதிக்கேயா. அன்னைக்கே பேங்க் இருந்துச்சு. நான் சொல்றது கிமு 250 பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டுடைய காலத்தில் கிபி 60 நிலநடுக்கம், பெரிய ஒரு கண் மருத்துவமனை இருந்தது,
30,000 பேர் கூடுகிற ஒரு அரங்கம் இருந்தது, விளையாட்டு அரங்கம், சர்க்கஸ் அரங்கம் இருந்தது. இப்படி மிக வணிகத்திலே, பொருளாதாரத்திலே சிறந்து விளங்கின பட்டணம் தான் லவோதிக்கேயா பட்டணம். அல்லேலூயா. இந்த பட்டணத்திலே கொலேசு பட்டணத்தான் எப்பாப்ரா அவர் தான் போய் சர்ச்சை ஆரம்பிக்கிறார். புதிதாக அப்போஸ்தலனாகிய பவுலால் சோத்திரம் கொலேசு பட்டணத்தான் என்று அழைக்கப்பட்ட எப்பாப்ராவினால் தொடங்கப்பட்டது தான் லவோதிக்கேயா சபை. ஆமென். கிபி 200 போல திருப்பி திருப்பி நிலநடுக்க வந்து முழுமையாக அழிந்து விட்டது. இப்போ இருக்கு, வனாந்தரமா இருக்கு பாருங்க. இடிக்கப்பட்ட அந்த லவோதிக்கேயா பட்டணம் இப்போ துருக்கியில் இருக்கு. இப்போ நம்ம தியானிக்கிற எல்லாமே எழுத்துப்பூர்வமாக 100% உண்மை. ஹல்லேலூயா. துருக்கி அந்த தேசத்தில் அந்த பட்டணம் இன்றைக்கும் இருக்கிறது, ஒரு வனாந்திரத்தை போல இருக்கிறது. இந்த லவோதிக்கேயா என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், இது மனிதனின் ஆளுகைக்கு உட்பட்ட சபை. ஆமென். இந்த சபைக்கு ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் வாசிக்க கேட்போம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும். தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் உண்மையுள்ள தேவன், நான் சத்தியம் நிறைந்த தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறது. அவருடைய பெயர் அற்புதமான பெயர். ஆமேன் என்பது ஆண்டவருடைய பெயர். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. அப்படியே ஆக கடவது. ஆமேன். அவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் சொல்றப்பெல்லாம் ஆண்டுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. லவோதிக்கேயா சபை அநேக விஷயத்தில் உண்மையில்லாத இருந்தது, சத்தியமில்லாத இருந்தது. ஆகவே தன்னை உண்மையுள்ள தேவனாக, சத்தியமுள்ள தேவனாக, ஆமேன் என்ற வார்த்தையிலே தவறாத தேவனாக தம்மை ஆண்டவர் அந்த திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, திருச்சபை பேசுகிறவரை அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சபையாக மாற வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னை அப்படி வெளிப்படுத்துகிறார். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், பேசுகிற சபையின் பெயர் இருக்கும், பேசுகிறவர் யார் என்பது இருக்கும். அடுத்து சபையின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கும். சபையின் கிரியைகள் என்ன அப்படின்னா, 15ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி இருக்கும், தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய நன்மைக்காகவே தேவன் நம்மை கண்டிக்கிறார். வாசிக்கலாமா? 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் லவோதிக்கேயா சபையை நினைத்து புலம்புறாருங்க. இந்த சபை குளிரும் இல்ல அனலும் இல்ல. ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லாட்டி அனலா இருக்கணும். வெதுவெதுப்பான சபை. ஆண்டவர் எச்சரிக்கிறார், அப்படி இருந்தால் கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். ஆமென். சத்தியம்தான் அப்படிதான் நம்மை கண்டிக்கும், திருத்தும், நிலைநிறுத்த. ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னா, போக போக தான் அவருடைய அன்பின் ஆழத்தை பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. அப்படியே இதுக்கு தான் கண்டிக்கிறாரா அப்படின்னு. ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன்னு கண்டிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு, ஆனால் இல்லைங்க. நம்மேல் அவருடைய அன்பு பெரியது. ஆமென். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, பெரிய கிருபைங்க. இதெல்லாம் தியானிக்கிறப்ப கண்ணீர் வந்துருச்சு. ஆண்டவர் சபையை எவ்வளோ நேசிக்கிறார். இந்த திருச்சபையில் ஒரு நிறை இல்லை, ஆண்டவர் எதிர்பார்த்ததே இல்லை. ஆனாலும் வாசல்ல இருந்து கதவை தட்டுறார், திறப்பீங்களா அப்படிங்கிறார். ஆண்டவர் நினைச்சா நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம். இதே ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எங்க இருக்கிறார் பார். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 பொன் குத்து விளக்குகள் எதை குறிக்கிறது என்றால், முந்தின அதிகாரத்தில்
கடைசி வசனம் 20 வசனத்தை வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். ஆக 7 நட்சத்திரம் என்ன? சபை. 7 சபை. சபை நடுவிலே உலாவினவர். ஆதி திருச்சபையில் இருந்த ஆண்டவர் மேல் இருந்த தாகம் என்ன, வைராக்கியம் என்ன, தேடுதல் என்ன, உபவாசம் என்ன, கண்ணீர் என்ன, எதுவுமே இல்லை. இப்போ லவோதிக்கேயா சபை நடுவிலே, எபேசு சபையின் நடுவிலே உலாவினவர் லவோதிக்கேயா சபையில வெளியே நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பரிதாபமான நிலைமை. இந்த காலவேளையில வெளியே தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவரை எத்தனை பேர் வருந்தி அழைக்க ஆயத்தமா இருக்கிறோம்? அந்த சபையின் நிலையை ஆண்டவர் இங்கே விவரிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:17. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இதுதாங்க திருச்சபையின் குறை. திருச்சபை ஆண்டவர் பார்க்கிறார். திருச்சபை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய பார்வையிலே நிர்பாகியம் உள்ளவன், நாட் பிளஸட் பீப்புள். 17ஆம் வசனத்துல நிர்பாகியம் சொல்றார். அடுத்து பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன்கிறார், குருடன், நிர்வாணிங்கிறார். இதை அறியாமல் சபைக்கு தான் நிர்வாணிங்கிறது தெரியவே இல்லை. ஆனா இந்த லவோதிக்கேயா சபைக்கு நிர்வாணமா இருக்கு. நிர்வாணம் இருக்கிறது தெரியல. பாவம் செய்கிற சபை, பாவத்துலதான் இருக்கு. ஆனா அறியாமை. நம்முடைய வாழ்க்கையில 3 ரொம்ப டேஞ்சர். அறியாமை, காமம், கோபம். 3 ரொம்ப ஆபத்துங்க. இது பகுத்தறிவை பாதிக்கக்கூடியது. காமமும் அப்படிதான். காமத்தின் இச்சை தலை தூக்கி இருக்கும்போது எதையும் பார்க்க மாட்டான். சூழ்நிலை எதையுமே பார்க்க மாட்டான். அந்த வேகத்தில் பாவம் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாங்க. இதை போல அறியாமை ரொம்ப பாவம். தெரிஞ்சிருக்கணுமே, தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அறியாமையும் பகுத்தறிவை பாதிக்கும். எவ்வளவு படிச்ச என்ன பிரயோஜனம்? எவ்வளவு அனுபவம் இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த லவோதிக்கேயா சபை தன்னுடைய நிலையை அறியவே இல்லை. அல்லேலூயா. இந்த காலவெளியில நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் ஒவ்வொருவரை குறித்து நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரவரை நிதானித்து அறியணும். நான் எங்க தவறி இருக்கிறேன், எங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்திருக்கிறேன், என் தொழில் தர்மமானபடி போகிறதா அல்லது அநியாயமாய் சம்பாதிக்கிறேனா, கொஞ்சம் அலசி பார்க்கணுங்க. இந்த காலை வேளையில இதை அறியாமல் அந்த லவோதிக்கேயா சபை சொல்லுதான், நான் ஐஸ்வர்யவான். அது தன்னை பார்க்கிற விதம் எப்படி அப்படின்னா, வாசிங்க அதே வசனத்துல மைய பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். அந்த சபை தன்னை எப்படி நினைத்துக் கொள்ளுகிறதா, நான் ஐஸ்வர்யவான் என்றும், நான் ஐஸ்வர்யவான், I am so blessed people, I am so rich people, திரவிய சம்பன்னன், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், ஒரு குறைவில்லும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஆமென். 3 காரியத்தை தன்னை பற்றி அது நினைக்கிறதாம். நினைக்கிற நினப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சபை எப்படி நினைச்சுக்குதான், ஐ எம் சோ பிளஸட் பிகாஸ் எனக்கு எல்லாம் இருக்குங்க, எனக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யத்துக்கு வேலைக்கு குறவே இல்லை, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் படித்த படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, உடுத்துகிற உடை என்ன, என் சம்பாத்தியம் என்ன, பதவி என்ன, தயவாய் கேட்கிறேன். இதெல்லாம் நமக்கு வேணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருதயத்தில் நம்மை தாழ்த்தி இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இந்த சபை என்ன சொல்லுதான், நான் ஐ எம் சோ பிளஸட், ஐ எம் ரிச் பீப்புள் அப்படிங்கிறான். திரவிய சம்பன், எனக்கு ஒரு குறைவில்லை,
கவனிங்க, நம்ம பார்வையில் நம்ம அப்படிலாம் இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி தராசிலே நிறுத்துகிற தேவன். ஆமென். அவர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:1 வாசிக்க கேட்போம். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். கவனிங்க, அல்லேலூயா. என்னை ஆராய்ந்து அறிகிறவர். ஆமென். வர்ஷிப் அளப்பாராம். போட்டிருக்கு பாருங்க, எவ்வளோ கிளியராக போட்டிருக்கு. வர்ஷிப் பண்ணுறப்ப கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டே ஆராதிக்கிறோமா? கவனமாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஐ எம் சோ பிளஸட், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவில்லைங்க. இந்த காலை வேளையிலே நம்முடைய பார்வையை மாற்றி தேவனுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்? அவர் என்னை அளவிடும் போது நிறைவுள்ளவனா இருக்கிறேனா, குறைவுள்ளவனா இருக்கிறேனா என்பதை தியானித்து இந்த குறைகளை களையும் போது கர்த்தருடைய இருதயத்தின் மையத்தை பிடிப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நிலையை விவரிக்கிறார், குறைகளை விவரிக்கிறார். இப்போ அடுத்து ஒரு ஆலோசனை சொல்றார். எத்தனை பேர் ஆலோசனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. 18ஆம் வசனம். இப்போ இந்த குறையை நீக்க தமது சபை லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. நல்ல கவனிங்க. இப்போ நம்ம கண்டித்த வார்த்தைகள் எல்லாம் எதற்காக? மேலும் தரித்திரன் ஆவதற்கு அல்ல, மேலும் பாழாய் போவதற்கு அல்ல, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யவன்களாய் வளர. ஆமென். ஆண்டவர் ஆலோசனை துவங்குறது பாசிட்டிவ்ல தொடங்க, நெகட்டிவ்ல இல்லை. இப்போ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு 3 பொருட்களை சபையினிடத்தில் கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். 3 பொருட்களை எத்தனை பேர் வாங்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. முதல் பொருள் என்ன? வாசிக்கலாம். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் முடிகிறப்ப எப்படி முடியுது? ஆலோசனை. அல்லேலூயா. உன்கிட்ட குறைவு இருக்கு, உண்மைதான். ஆனால் ஒத்துக்கிட்டு என் ஆலோசனைக்கு செவி கொடுக்குறியா? நான் கொடுக்கிற 3 பொருட்களை வாங்கி கொள்ளுகிறாயா என்று சொல்ற. புடமிடப்பட்ட பொன் வாங்கிக்கொள். ஆமென். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 140ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. தேவ வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தை, சுத்த பொன், பசும் பொன்னிலும் விலையேறப்பட்டது. அல்லேலூயா. புடமிடப்பட்ட பொன்ல என்ன இருக்காது? கசடு இருக்காது. பியோர் கோல்டு, வேர்ட் ஆஃப் காட்ல கலப்படமே இல்லை. ஆமென். இரண்டாவது என்ன அப்படின்னா வெண் வஸ்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற நீதி என்னும் சோத்திரம், அந்த வெண் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அந்த ஞான ஸ்நானம் எடுத்தப்ப உள்ள ரட்சிப்பு அதோடு நின்று விடக்கூடாது. ஞான ஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு ஆண்டவர் புதுப்பிக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. மூன்றாவது கண்களுக்கு களிக்கம் போடு. எல்லாம் விளக்க நேரம் இல்லை. 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 19:8 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாமே. நமக்கு அது ஆண்டவர் அழகாக சொல்றார். ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனை. 3 மெட்டீரியலை கர்த்தர் வாங்கி கொள்ளும்படி இந்த காலைவெளியில இந்த சபைக்கு ஆண்டவர் இதை சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாருங்க. வார்னிங். கேட்ட வார்த்தைகள் எல்லாம்
கை கொண்டு நடப்பேன். ஆண்டவர் எச்சரிக்கிறார், மனம் திரும்பு. ஆதி சபை, ஸ்தோத்திரம், அந்த சபை ஆண்டவருக்காக எவ்வளோ பக்தி வைராக்கியம். மனம் திரும்புதல் கிரியைகளிலே காணப்பட வேண்டும். சும்மா வாய்ச்சாடல் பேசிட்டு போயிடக்கூடாது. 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் எப்படி அந்த எபேசு சபையை அந்த குறைய சொல்லி இப்படிவான அழைக்கிறார். ஆண்டவர் வருந்தி அழைக்கிறார். வாசி கேட்போம். 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. மனம் திரும்புதல் எதுல வேணும் அப்படின்னா தொடர்ந்து சொல்றார், கிரியைகளில். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். ஆதியில் செய்த கிரியைகளை அதை செய்யணும். அதுதான் மனம் திரும்புதல். ஆதி திருச்சபை எப்படி இருந்தது? ஆதி அன்பு, ஃபர்ஸ்ட் லவ் இஸ் வண்டர்ஃபுல். அந்த அன்பு ஆண்டவர் மீண்டும் எதிர்பார்க்கிறார். திருச்சபை என்பது மணவாட்டி சபை, அவர் மணவாளன். ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பு போயிருச்சே. ஆதி அன்புக்கு நேராய் திரும்பினீர்கள் என்றால் அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. கிரியைகளை காண்பிக்க வேணும். சின்ன பாவம் செஞ்ச எவ்வளோ அழுது புலம்பி இருக்கிறோம். இப்போ துணிகரமாக பாவம் செஞ்சு பழகிட்டோமே. ஆதியில் ஒரு தவறு செஞ்ச ஆண்டவரே என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஒரு உபவாசம் போடுறது என்ன, அழுகை என்ன, ஜெபம் என்ன. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வர்றோம். என்னத்தை சொல்ல பாருங்க. இந்த காலை வேளையிலே திருச்சபையை ஆதி அன்புக்கு நேராய் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதம்லாம் வரும். அப்படி தானே கணவன் மனைவி அந்த உறவில். ஆனால் கடைசியில் ஏன் அடிக்கடி சொல்லுவேன், பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் வளர வளர அப்படியே பார்த்தீங்கன்னா அது பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மகன் மருமகன் ஆயிடுவானா. இவ்வளோ நாள் நேசிய அவள் வந்தோடனே அவள் பின்னாடியே போயிட்டான். ஏன்? அந்த அன்பு ஷேர் பண்ண என்ன, அந்த அன்பு கண்டிப்பாக அங்கே ஷேர் ஆகும், இங்கே கொஞ்சம் குறையும். உடனே முடியல, தாங்க முடியல. அப்போ பெற்றோர் பிள்ளைகள் அன்புல பெரிய டிஸ்டன்ஸ். எல்லா உறவுகளும் தூரமாகிறது. ஒரே ஒரு உறவு மட்டும்தான் கடைசியில் கூடிக்கொண்டே போகிறது. ஆமென். ஆகவே தான் திருச்சபையை மணவாட்டியோடு ஒப்பிடுகிறார். இந்த வசனத்தை கேட்டு மீண்டும் ஆதி அன்புக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரு போதனுடைய வேலை கர்த்தரையும் தேவ ஜனங்களையும் இணைப்பது. ஆமென். அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம். ஆண்டவர் மனம் திரும்ப சொல்றார், எச்சரிக்கிறார். எச்சரித்துட்டு 20ஆம் வசனம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுங்க. அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. நம்மளை கண்டிக்கிறாரு அப்படின்னா நம்ம துரத்துறதுக்கு இல்லைங்க. ஆண்டவரோடு சபை ஐக்கியமாக வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் பந்தியிலே பங்கெடுக்கணுமா? எவ்வளவு வண்டர்ஃபுல் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாரு பாத்தீங்களா? ஆண்டவர் நினைச்சா நமக்கு அவருடைய பார்வையில தூசியா இருக்கும், ஒரு புழுவா இருக்கும், எறும்பை விட ரொம்ப பக்தன் சொல்லுங்க, செத்த நாயை போல இருக்கிற ஆண்டவர். நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பலங்க. தேவனோடு பந்தியிலே பங்கெடுக்க ஆசைப்படுறாருன்னா அவருடைய கண்டிப்பு எவ்வளவு உண்மையான கண்டிப்பு. இந்த காலை வேளையில இன்றைக்கும் உங்கள் வாசற்படியிலே ஆண்டவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. உங்களோடு உறவாட, உங்களோடு பழக, உங்களோடு ஐக்கியம் பெற கர்த்தர் லவோதிக்கேயா சபையை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். ஆனா அநேக பிரசங்கத்துல இந்த பிக்சரை சுவிசேஷ கூட்டத்துக்கு சொல்லுவாங்க. சுவிசேஷ கூட்டத்துக்கு கிடையாது, சபைக்கு கொடுக்கிற அழைப்பு. சபை அழைக்கிறார், வருந்தி அழைக்கிறார், வாங்க உங்களோட நான் போஜனம் பண்ண வேண்டும். ஆமென். சொல்லிட்டு ரிவார்டு என்ன அதை பார்த்து முடிக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற பலன்கள் என்ன? 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். தோற்று போகிறவன் எவனோன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஓவர் கம் பண்ணணும். ஏன் இந்த 4 நாட்கள் உபவாச ஜெபமும் ஜெய ஜீவியம் என்ற தலைப்பு வைத்திருக்கிறோம்? We are overcomers. நாம் ஜெயம் பெறுகிறவர்கள். அல்லேலூயா. இத்தனைக்கும் இந்த லவோதிக்கேயா சபையில ஒரு நிறை இல்லைங்க, குறையுள்ள சபை. ஆனால் அந்த குறையுள்ள சபையை ஜெயிக்கிற சபையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஒருவேளை பல நிலைகளில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். பாஸ்டர், இவ்வளோ பெரிய இழப்பு என் வாழ்க்கையில இழந்திருக்கிறேன், நஷ்டப்பட்டிருக்கிறேன், எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஜெயம் பெறுகிறவர்களாக மாற்ற கர்த்தர் இந்த காலை வேளையிலே வந்து வாசற் பதையில் நின்று உங்கள் கதவுகளை தட்டுகிறார். இருதயத்தை திறந்து கொடுத்தால் உன்னை ஜெயிக்கிறவனாக மாற்றுவார். ஆமென். நல்ல கவனிங்க. 4 சபையிலும் 7 சபையிலும் 4 வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 7 சபைகளும் 4 வார்த்தைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உன்னை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் யார்? அவர் யாருன்னு சொல்லிட்டு தான் சபையை பத்தியே பேசுவார். நீங்க வீட்டில் போய் 7 சபையும் படிச்சு பாருங்க. சர்தை சபை, எபேசு சபை, தியத்ரா சபை, பிலதெல்பியா, எல்லா சபையிலும் அவர் யாருங்கிறத சொல்லுவார். அதை சொல்லி முடிச்ச உடனே அறிந்திருக்கிறேன் பார். நல்ல கவனிங்க. சபையை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆமென். உங்க அப்பா அம்மாவை ஏமாத்தலாம், உடன்பிறப்புகளை ஏமாத்தலாம், சக விசுவாசிகளை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாத்தலாம். சபை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். தேவ ஜனம் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், சோர்ந்து போக கூடாது. ஏன்னா உங்க கண்ணீர், நீங்க விடுகிற கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் அவருக்கு தெரியும், உங்க வியாதி தெரியும், எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know who you are. மிக சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மிக சிறந்த உதாரணம் அப்போஸ்தலர் 9:4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த பின்னணியில நமக்கு தெரியும். சவுலை பவுலாக மாற்றின இடம். இவன் ஆண்டவர் துன்பப்படுத்தினானா? இல்லங்க. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆதி திருச்சபை விசுவாச மக்களை கட்டி துன்புறுத்தினவன் இந்த சவுல். ஆமென். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சபையை துன்பப்படுத்தல, என்னை துன்பப்படுத்தி இருக்கிறாய். சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறிந்திருக்கிறவர் சொல்லுகிறார், அவர் தலையாயிருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாயிருக்கிறோம். சரீரத்தை தொட்டா தலைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. கை கால் உறுப்புகள் எல்லா உணர்வுகளும் தலைக்கு அது கடத்தப்படுகிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க ஒரு கார் ஓட்டிட்டு போறீங்க, ஒருத்தன் வந்து காரை 2 தட்டு தட்டுறான், நீங்க அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? உங்களை அடிக்கல, அவன் காரைத்தானே அடிச்சான். என்ன கோம்பு! ஏய், யார தொட்டு பேசுற நீ? ஆனா உண்மையில கவனிச்சு பார்த்தா டிரைவர் ஒண்ணுமே செய்யல, பாடியை தான் டச் பண்றான். அந்த செருப்புல உதைச்சு பாருங்க, டிரைவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். இந்த திருச்சபை கர்த்தருடைய சரீரம். ஆமென். இதை தொட்டா அவர் சும்மா இருக்க மாட்டார். சவுல் தொட்டான், ஆதி திருச்சபையை கட்டினான். ஆண்டவர் சொல்றார், சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிறார். பாத்தீங்களா? இந்த காலை வேளையில உங்களை யாராவது துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்துகிற இடத்துல நீங்க இருக்கலாம். இந்த காலை வேளையில உன்னை அறிந்திருக்கிறேன் மகனே. அல்லேலூயா. நீ படுகிற எல்லா வேதனைகளையும் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர் அறிவார். தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்காக படுகிற வேதனைகள், சோத்திர குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். 7 சபைகளும் 4 காரியங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவர் யார்? 2வது என்ன சொன்னேன்? உன்னை அறிந்திருக்கிறேன். 3வது என்னவென்னா,
இதை ஏன் சொல்லு? ஆவியானவர் சொல்லுகிற சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 2 காது கொடுத்துருக்கிறாரு, ஒரு வாய். அப்போ டபுள் டைம் கேட்கணும், சிங்கிள் டைம் பேசணும். ஆகவே தான் 32 பற்கள் கோட்டைகளுக்குள்ள வெளியில மேலே ஒரு ஷட்டரு கீழே ஒரு ஷட்டரு உதட போட்டு மூடி வச்சு நாக்க உள்ள அடக்கி வச்சிருக்கிறார். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. கேட்பதில் கவனமா இருக்கணும். அப்ப இது எதை குறிக்கிறது? நான் காதுள்ளவன் கேட்க கடவன்னா சபையில 2 குரூப் இருக்கு. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க? கேட்கிற ஒரு குரூப்பு, கேட்காத ஒரு எந்த குரூப்ல இருக்கிறீங்க? நீங்களே உங்களை முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் அப்பன் இயேசு உங்கள் இருதயத்தில் வந்து போஜனம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிற எவனோ அப்படிங்கிறார். அப்போனா சபையில 2 கூட்டம் இருக்கு. தோற்று போற ஒரு கூட்டம். ஜெயிக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிவார். இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். வேத வசனத்தை கேட்கணும், கை கொள்ளணும், வாசிக்கணும். 3 peoples are blessed people. ஆக திருச்சபையில் 2 விதமான கூட்டம், ஜெயம் கொள்ளுகிற கூட்டம், மாய்மால கூட்டம். எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. 4 காரியம் 7 சபைகளும் அறிவிக்கிறார். மீண்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் யார் என்பதை சொல்லுகிறார். கிளியர் பிக்சர். பேசுகிறவர் யார் என்பதை தேவ ஜனம் அறிந்திருக்க வேண்டும். 2வது, தேவ நம்மை நிறை குறைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். 3வது, காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்து 4வது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 7 சபையிலும் இந்த ஜெயம் கொள்ளுகிறவனை பற்றி சொல்லியிருப்பார். அப்போ நம்ம ஜெயிக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா, தோற்று போகிற மாய்மால கூட்டத்தில் இருக்கிறோமா? இந்த காலை வேளையில் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆமென். சபையின் முடிவு ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பதிலே ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அருகிலே நின்று இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உன்னோடு உறவு கொள்ள, உன்னோடு போஜனம் பண்ண. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் சொல்லுவோம், கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ கடும் உள்மூடி பொன் சூடிட. கைகளில் கால்களில் அணிகள் கடாவ கடும் உள்மூடி பொன் சிரசில் சூடிட. கந்தையும் நிந்தையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய் கனிவுடன். எல்லாரும் எழுமி நின்று அப்படி அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே என்று சொல்றவங்க எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாட்டை ஒரு விஷயம் கூட ஆமென் சொல்லுவோம். ஏழை மனுரு எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனுருவை உம்மை நான் ஏற்றுக்கொள்றப்பா. என் இருதயத்தின் கதவை ஆண்டவருக்கு நான் திறந்து கொடுக்கிறேன். ஆண்டவரோடு போஜனம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவருடைய சிங்காசனத்தின் அருகிலே உட்கார நான் விரும்புகிறேன். ஜெயம் கொள்ள விரும்புகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன். என் இருதய கதவை திறந்து கொடுக்கிறேன். ஆதி அன்பை விரும்புகிறீரே, அவரை தள்ளாதே. ஒரு உருக்கமான ஜெபத்தோடு கடந்து சொல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆதி அன்புக்கு திருச்சபையை கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். ஆதியில் எவ்வளோ ஆஞ்சை, ஆண்டவர் மேல எவ்வளோ தாகம், சின்ன சின்ன மன வருத்தங்கள், கசப்புனால ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறாய சபையே. இன்றைக்கு ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க, அவரோடு போஜனம் பண்ண கர்த்தர் இந்த திருச்சபையை இன்றைக்கு அழைக்கிறார். உங்கள் இருதயத்தின் அருகே இருந்து தட்டி கொண்டே இருக்கிறார். லவோதிக்கேயா சபையை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய எச்சரிப்பு என்ன, அவருடைய ஆலோசனை என்ன, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்கள் நேசத்தை விட்டு நாங்கள் தூரம் போகவே கூடாதப்பா.
ஆதியிலிருந்து அன்பு மனம் திரும்பி மீண்டும் அந்த ஆதி அன்புக்கு நேராக எங்களை வழிநடத்தும் சபை இன்னும் உங்களை அதிகமாக நேசிக்கட்டும். உங்களை அதிகாலையில் தேடி வரட்டும் ஆண்டவரே. ஓ சோத்திரம். கர்த்தரை அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே. அதற்குரிய முயற்சி எடுக்கட்டப்பா. சாக்கு போக்குகள் சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஓ மீதமுள்ள 12 நாட்களும் உமது ஜனம் உம்மை தேடி வரட்டும். உமது அன்பிலே திளைத்திருக்க செய்யுங்க. உமோடு போஜனம் பண்ண இன்னைக்கு சபைக்கு ஒரு சிறந்த ஒரு அழைப்பு கொடுத்தீங்களப்பா. குறைகள் இருக்கிற சபை தான், ஆனாலும் உங்கள் நேசம் எவ்வளோ பெரியது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம்.